8 மாவட்டங்களில் மிக மிக கடுமையான கனமழை பொறுத்தவரை தீவிரமாக வாய்ப்பு இருக்கு. எந்தெந்த மாவட்டத்தில் கனமழை அடுத்து வரக்கூடிய இரவு மற்றும் நள்ளிரவில் பதிவாகும் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணீங்க. நீங்க உங்க மாவட்டத்தின் பேரை கமெண்ட்ல போடலாம். முடிஞ்ச வரைக்கும் உங்க கமெண்ட்டுக்கு நம்ம ரிப்ளை பண்ணாம கிடையாது. நேற்றைக்கே நிறைய பேர் உங்க மாவட்டத்தின் பேரை கமெண்ட்ல போட்டீங்க. மாலை நேர வானிலை அறிக்கையில உங்களுக்கு முடிந்தவரை நம்ம எல்லாருக்குமே அந்த கமெண்ட்டுக்கு நம்ம ரிப்ளை பண்ணியிருந்தோம். தொடர்ந்து நேற்று சொன்ன நிறைய மாவட்டங்களில் மழை வந்திருக்கு. செங்கல்பட்டில் மட்டும் 9 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது. அது போக நமது திருப்பூர் போன்ற இடங்கள், திருப்பூர், விருதுநகர், திருப்பூரில் அவினாசி பகுதிகள், விருதுநகரில் நிறைய இடங்கள்ல ஆங்காங்கே பரவலாக இடி மழை பொறுத்த வரைக்கும் பதிவாகாமல் கிடையாது, பதிவாகி இருக்கிறது. 1 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் அளவில். அதே போல் தொடர்ந்து கடலூர் மாவட்டத்திலும் பல்வேறு பகுதிகளில் கடந்த 24 மணி நேரத்தில் கனமழை கொட்டி தீர்த்திருக்கு. விழுப்புரம் போன்ற இடங்களில் நிறைய நேற்று எந்தெந்த மாவட்டங்கள் சொன்னமோ எல்லா பகுதிகளிலும் கனமழை பொறுத்தவரை மிக தீவிரமாக பதிவாகி இருக்கு. இன்றைக்கும் அதே போல ஒரு 8 மாவட்டங்கள், 8லிருந்து 10 மாவட்டங்கள் வரைக்கும் மிக தீவிரமான ஒரு மழை பொழிவு. குறைஞ்சது 8 மாவட்டம், அதிகபட்சம் 12 மாவட்டங்கள் வரைக்குமே கூட இந்த மழை பொழிவுகள் எதிர்பார்க்கலாம். எந்தெந்த மாவட்டம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கனமழை எச்சரிக்கை மறக்காம குறித்து கொள்ளுங்க. எந்தெந்த பகுதிகளில் கனமழை வரும் அப்படிங்கிறத பார்ப்போம். திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் லால்குடி, ஸ்ரீரங்கம், பொன்மலை இது போன்ற இடங்களில் பரவலாக இடியுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்பாக இருக்கக்கூடும். திருச்சிராப்பள்ளியினுடைய கிழக்கு மற்றும் வடக்கு பகுதிகளில் கனமழையும், திருச்சியினுடைய தெற்கு பகுதிகள் மணப்பாறை போன்ற இடங்களில் மிதமான மழையும் பதிவாகும். திண்டுக்கல் மாவட்டத்தில் நத்தம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை. திண்டுக்கல்னுடைய கிழக்கு பகுதிகளில் பரவலாக கனமழையும், மற்ற இடங்களில் மிதமான மழையும். கரூர் மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை, ஓரிரு இடங்கள் அதாவது 1 அல்லது 2 இடங்களில் கனமழை வரைக்கும் பதிவாக வாய்ப்புள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூர், பொன்னமராவதி, அறந்தாங்கி இது போன்ற சுற்றுவட்டார பகுதிகளிலும் புதுக்கோட்டை மாவட்டத்திலும் பெரும்பாலான பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கும். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் இடியுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்புள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும், தெற்கு பகுதிகள் அதிராம்பட்டினம், முத்துப்பேட்டை இது போன்ற இடங்களிலும் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமடையும். தஞ்சாவூர் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகள், ஒரத்தநாடு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை வெளுத்து வாங்கும். திருவாரூர் மாவட்டம் முழுவதும் நல்ல மழை வாய்ப்பு இருக்கு. பெரம்பலூர் மாவட்டம் லப்பை குடிக்காடு, அகரம், சீகூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் கனமழை எச்சரிக்கை. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் கனமழை உண்டு. அடுத்தபடியாக கடலூர் மாவட்டம் வேப்பூர், திட்டக்குடி, பெண்ணாடம், தொழுதூர் உள்ளிட்ட கடலூர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் வலுவான கனமழை பதிவாகும். நெய்வேலி, வடலூர், சிதம்பரம், புவனகிரி உள்ளிட்ட பண்ருட்டி போன்ற பகுதிகளில் மிதமான மழைக்கான வாய்ப்பும். கடலூர் மாவட்டத்தினுடைய கடலோரம் மற்றும் கடலொட்டி இருக்கக்கூடிய பகுதிகள், அதாவது கடலூர் மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதிகள், கடலோர பகுதிகளில் மிதமான மழை மட்டும் எதிர்பார்த்தால் போதுமானது. புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் பரவலாக மிதமான மழை தொடர வாய்ப்பு. நாகப்பட்டினம் பகுதிகளானது ஒரு சில இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இரவு நேரங்களில் எதிர்பார்க்கலாம். நாகப்பட்டினத்தில் கனமழை எதிர்பாருங்க. அதுக்காக தான் உங்களுக்கு மாவட்ட வாரியாக நம்ம சொல்லி காட்டுறோம் எந்தெந்த பகுதிகளில் கனமழை பெய்யும், எங்கெல்லாம் கனமழை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. மயிலாடுதுறை மாவட்டத்திலும் ஒரு சில பகுதிகளில் பரவலாக இடியுடன் கூடிய கனமழை பெய்யும். சீர்காழி மற்றும் தரங்கம்பாடி சுற்றுவட்டார பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பொறுத்தவரை ஆங்காங்கே எதிர்பார்க்கலாம். விட்டு விட்டு நமக்கு மழை தீவிரம் நிச்சயமாக நமக்கு பதிவாகக்கூடும். தென் மாவட்டத்தில், அதாவது மீதமுள்ள வட தமிழக கடலோரம் மற்றும் உள் மாவட்டங்கள், அப்போ மீதமுள்ள பகுதினா என்னென்ன மாவட்டங்கள் உங்களுக்கே இப்போ தெரிஞ்சிருக்கும். எந்த மாவட்டம் சொல்லலையோ அதெல்லாம் மீதமுள்ள மாவட்டங்கள். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, அதே மாதிரி விழுப்புரம் போன்ற மாவட்டங்கள். இங்கெல்லாம் பரவலாக மிதமான மழை தொடரும். ஒரு 3 சென்டிமீட்டரோ இல்லை 2 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை வாய்ப்பு காத்திருக்கு. அதே மாதிரி வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி. அப்போ இங்கெல்லாம் மழையே வராதா ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டக்கூடாது. மழை வரும், பகுதியாக மிதமான மழை பெய்யும். அதாவது சில இடத்துல மழை பெய்யாது, சில இடத்துல பகுதியாக மட்டும் மழை பதிவாகிட்டு போகக்கூடிய ஒரு நாளாக தான் இன்றைக்கு பார்க்கப்படுது. வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி போன்ற மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பொழிவு இரவு நேரங்களில் பதிவாகிட்டு போகும். சேலம், நாமக்கல், திருப்பூர், ஈரோடு போன்ற மாவட்டங்களில் பரவலாக மிதமான மழை பெய்யும். கரூர் மாவட்டத்தில் சற்று வலுவான கனமழையும், திருப்பூர் மாவட்டத்தில் கூட சில பகுதிகளில் சற்று வலுவான மழை பொழிவுகள்
எதிர்பார்க்க முடியும். ஈரோடு மாவட்டத்திலும் பெரும்பாலும் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருந்தாலும் பகுதியான மழை பொழிவு தொடர்ந்து நீடிக்கக்கூடும். அதனால தான் இந்த மீதமுள்ள வட தமிழக கடலோரம் மற்றும் உள் மாவட்டங்கள் நம்ம போட்டிருக்கிறோம். அறிவித்த மாவட்டங்களில் பெரும்பாலும் நமக்கு மழை பதிவாகிரும். எப்படி இருந்தாலும் உங்களுக்கு மழை வந்துடும், கவலையப்படாதீங்க. நேரங்களில் வித்தியாசம் இருக்கும். சில மாவட்டத்தில் இரவு நேரங்கள், சில மாவட்டத்தில் நள்ளிரவு நேரங்கள், எப்படி நேரங்களில் வித்தியாசம் இருந்தாலும் நிச்சயமாக இன்று நள்ளிரவிற்குள் நம்ம சொன்ன இந்த மாவட்டங்கள் எல்லாமே நமக்கு மழை கிடைச்சிரும். அடுத்ததாக தென் மாவட்ட பகுதிகள், அதுதான் நம்ம மிக முக்கியமாக பார்க்கணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விருதுநகரில் கூட நேற்று மழை வந்திருக்கு, 2 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பதிவாயிருக்கு. இந்த தூத்துக்குடி திருநெல்வேலி பக்கம் கொஞ்சம் மழை வாய்ப்புகள் கணிசமாக குறைவு தான். கன்னியாகுமரியில் மிதமான மழை வேணால் சில இடத்துல பெய்யலாம். விருதுநகர் மாவட்டம் பொறுத்த வரைக்கும் சில இடங்களில் மிதமான மழை, சில இடங்களில் மழை இல்லை. விருதுநகரினுடைய மேற்கு பகுதிகள் ராஜபாளையம் ஸ்ரீவில்லிபுத்தூர்லாம் கொஞ்சம் மழை வாய்ப்பு குறைவாக தான் இருக்குது. இதுவே நீங்கள் விருதுநகரினுடைய நகர பகுதிகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு பரவலாக மழை பொழிவு இருக்கும். தமிழகத்தில் வருகிற ஆகஸ்ட் 23ஆம் தேதி வரை விட்டு பகுதியான மிதமான மழை தொடரும். வெறும் குறிப்பாக நம்ம மழை பெய்த பகுதிக்கே மழைங்கிறது இல்லை, இன்னும் நமக்கு மழை சரிவர பெய்யாத இடங்களிலும் அடுத்தடுத்த நாட்கள் எதிர்பார்க்கலாம். குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூரில் இந்த சிறுவாணி அடிவாரம் போன்ற இடங்களில் நமக்கு மழை பொழிவுகள் பதிவாகி இருக்கிறது கோயம்புத்தூரில். அதுக்கப்புறம் நீலகிரி மாவட்டத்திலும் மிதமான மழை கிடைச்சிருக்கு. கோயம்புத்தூரில் சில இடங்கள் மழை இல்லாத, சில இடங்களில் கூட நேற்றைக்கு பரவலாக மழை கிடைத்தது. வரும் நாட்களிலும் தொடர்ந்து மிதமான மழை உண்டு. தேனி மற்றும் தென்காசியில் பகுதியாக மிதமான மழை தொடரும். மாவட்டத்தின் முழுவதுமாக மழை இல்லாவிட்டாலும் ஒரு சில இடங்களிலாவது குறைஞ்சபட்சம் மிதமான மழைக்கான வாய்ப்பு தேனி மற்றும் தென்காசியில் எதிர்பாருங்க. தொடர்ந்து மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் பரவலாக மிதமான மழை தொடரும். அடுத்து வரப்போகிற இந்த ஆகஸ்ட் 23ஆம் தேதி வரைக்கும் விட்டு பகுதியாக மிதமான மழை அல்லது லேசான மழை பொழிவுகள் தொடர்ந்து எதிர்பார்க்கலாம். ஆகவே அடுத்து வரக்கூடிய நாட்களில் வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் உருவாகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக அடுத்தடுத்த காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் உருவாக தான் செய்யும். ஆனால் எதுவும் தமிழகத்திற்கு நேரடியாக கரையை கடக்காது என்றும் பகல் நேர வெப்பநிலை மேலும் தீவிரம் அடைவதற்கான வாய்ப்பு தமிழ்நாட்டில் அடுத்து வரும் நாட்களில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. தாழ்வு பகுதிகள் வங்கக்கடலில் உருவானாலும் வடக்கு வடமேற்கு இந்த திசையில் நோக்கி நகர்ந்து குறிப்பாக ஒரிசா, சத்தீஸ்கர், மேற்கு வங்கம், அசாம், மத்திய பிரதேஷ் இது போன்ற மாநிலங்களுக்கு நல்ல மழை பொழிவை கொடுக்குமே தவிர தமிழகத்திற்குள் நேரடியாக கரை கடந்து அதிக மழைக்கான வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்கிறது. ஆகவே இனி வரும் நாட்களில் உங்களுக்கு எங்கெல்லாம் மழை பொழிவுகள் காத்திருக்கு அப்படிங்கிறத மிக தெளிவாக நம்ம சொல்லிட்டோம். ஆகவே நண்பர்களே, நீங்கள் எல்லாருமே மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கு இரவு மற்றும் நள்ளிரவில் டெல்டா மாவட்டங்கள், கடலோர பகுதிகளில் பரவலாக கனமழை தொடர்ந்து எதிர்பாருங்க. இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நேரங்கள் மற்றும் நாட்களிலும் பரவலாக கனமழை பொறுத்தவரை தொடர்ந்து நீடிக்கக்கூடும். ஆகவே ஒவ்வொரு நாளும் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து இனி வரும் நாட்களிலும் நம்ம சொல்லக்கூடிய வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்க.